ஹாய் ஆல், வெனஸ்டே மார்னிங். நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா காலையில் இருந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக போய் சூரியனுக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருவேன். அதுக்கு அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வாசலுக்கு போய் வாசலை பெருக்கி தொடச்சி ஒரு குட்டியாக அரிசி மாவு கோலம் போட்டுருவேன். அப்படி நான் கோலம் போடலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டே ஃபுல்லாக என்னமோ மிஸ் பண்ணிவிட்டு நைட் வரைக்கும் ஃபீல் பண்ணுவேன். எதுக்கு உடம்பு முடியலனாலும் ஒரு குட்டி ஸ்டார் கோலமாவது போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த டேவே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு போயிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து சமையல் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு அரிசி கழுவி வச்சுருவேன். ஏன்னா அதுதான் குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் எனக்கு எந்த வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது. முக்கியமாக இந்த டைஃபாய்டு வந்ததுக்கப்புறமா 6 மணிக்கு மேலே கை கால் வலி எடுக்குது, முதுகு வலி எடுக்குது, ரொம்ப டவுன் ஆகிடுறேன். அதனால் ஈவினிங்கில் எந்த ஒர்க்கும் பண்ணுறதில்ல. காலையில் எழுந்ததுக்கப்புறமா தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது. நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்தேன். எதுவுமே எடுத்து வைக்கல, காய்கறியெல்லாம் அப்படியே வச்சுட்டு நான் போய் படுக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கீரை கடையில் வாழைக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். எப்பவுமே கீரை கடையில் பண்ணேன்னா முன்னாடி நைட்டே வந்து உருவி வச்சிருவேன். ஆனால் இன்றைக்கி காலையில் தான் உருவி குழம்பே வச்சேன். அந்த நிலமையில போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிளம்புறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பி